மார்க்கெட்லயே பிரீமியம் குவாலிட்டி அதுவும் அஃபோர்டபுள் பிரைஸ்ல உங்க டாய்லெட்டை சுத்தம் பண்ண ஒரே சாய்ஸ் பைசன் டாய்லெட் கிளீனர் ஜஸ்ட் 79 ரூபாய் மட்டுமே. வெல்கம் டு ஐபிஎஸ் ஃபினான்ஸ். ட்ரம்ப் ஷாக் மேல ஷாக் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. இந்தியா தலைமையிலான சர்வதேச சூரிய சக்தி கூட்டமைப்பு உட்பட 66 சர்வதேச அமைப்பிலிருந்து அமெரிக்கா வெளியேறி இருக்கு. இதை தாண்டி ரஷ்யா கொடியோட ஒரு எண்ணெய் கப்பலை கைப்பற்றி இருக்கு. கிரீன்லேண்டை வாங்கலாமான்னு வெள்ளை மாலை பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. கிரீன்லேண்டை வாங்கியே திருநூறு முடிவோட வேற சுத்திக்கிட்டு இருக்காரு ட்ரம்ப். இது எல்லாமே நம்ம பங்குச்சந்தையிலையும் பாதிக்குதா இல்லையாங்கிறத நகப்பன் சட்டை கேட்கலாம். அதுக்கு முன்னாடி மார்க்கெட் நிலவரத்தை பாத்திரலாம். நிப்டியை பொறுத்த வரைக்கும் 263 புள்ளிகள் சரிஞ்சு 25,876 முடிஞ்சிருக்கு. சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் 780 புள்ளிகள் சரிஞ்சு 84,180 முடிஞ்சிருக்கு. சார் வணக்கம். வணக்கம் சிபி. 4வது நாளா மார்க்கெட் இறங்கி இருக்கு. ஆமா, அதுவும் எல்லாமே டபுள் டிஜிட் தான் இறங்கிட்டு இருந்துச்சு 3 நாளுமே. இன்னைக்கு பாக்குறப்ப 263 புள்ளிகள் சரிஞ்சிருக்கு. 26,000 கீழே போயிருக்கு. 25,876 முடிஞ்சிருக்கு. இதுக்கு மெயினான ரீசன் ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் தானுங்களா சார்? நிச்சயமா அதுதான் காரணம். மார்க்கெட் இறங்குறதுக்கு சான்சஸ் இருந்தது. மார்க்கெட் ரொம்ப மெச்சூர்டா ஏற முடியாம நின்றுட்டு இருந்தது நம்ம பார்த்தோம். அது ஒரு பக்கம். பட் அதற்கு இந்த ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் ஒரு எஸ்கலேட் ஆகி அடுத்த லெவலுக்கு போயிருக்கு இல்லையா? இப்போ அதுதான் முக்கியமான காரணம்னு நான் நினைக்கிறேன். மெட்டல் செக்டார் இறங்குனதும் இன்னொரு காரணம். 2 தான் மெயினான காரணம். இன்னொரு பக்கம் திருப்பி 500% டாரிஃப் போட போறோங்கிற மாதிரி அமெரிக்கா சட்டம்லாம் ஏற்றிருக்கிறதா சொல்றாங்க. அதுவும் நம்ம மார்க்கெட்ல பாதிப்பு ஏற்படுத்தி இருக்குங்களா? ஏற்கனவே டாரிஃப் போட்டாச்சு. அந்த டாரிஃபுக்கே நம்ம எக்ஸ்போர்ட் பண்றது கஷ்டமா இருக்கு. சோ அதனால இதுக்கு மேல எவ்வளவு போட்டாலும் அது பாதிப்பு ஏற்படுத்த போறது இல்லைன்னு ஒரு பக்கம் நான் நினைச்சேன். பட் ஆனால் மார்க்கெட்ல என்ன சொல்றாங்கன்னா அந்த 50%க்கெல்லாம் ஒரு மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி ஷேர் பண்ணி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ போய்கிட்டு இருக்காதா சொல்றாங்க. சோ இப்ப இந்த 500, 400, 300 போட்டாங்கன்னா ரொம்ப அடி வாங்கும். நிச்சயமா அது பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறாங்க. பட் நான் பார்த்த வரைக்கும் ஏற்கனவே இந்த துறைகள் எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கு. அதனுடைய பாதிப்பு இன்னும் எஸ்கலேட் ஆகுமா அப்படிங்கிறது தான் நம்ம யோசிக்கணும். பட் மார்க்கெட்ல இன்னைக்கு ரியாக்ட் ஆயிருக்கு. மார்க்கெட்ல எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா, டெக்ஸ்டைல் கம்பெனி, ஷ்ரிம்ப் கம்பெனி, டெக்ஸ்டைல் மேனுஃபேக்சரர்ஸ், எக்ஸ்போர்ட்டர்ஸ், பர்டிகுலரா கோயம்புத்தூர் கேபிஆர் மில்ஸ் எல்லாம் இன்னைக்கு 4% இன்னைக்கு இறங்கி இருக்கு. 36 ரூபாய் 850க்கு கீழே வந்துருச்சு. எல்லாம் 1000 ரூபீஸ் மேல இருந்தது. ஒரு மாதங்களுக்கு முன்பு 1100 வரைக்கும் போன ஷேர். அது மாதிரி பேல் குளோபல் இண்டஸ்ட்ரி, கோகுல்தாஸ் எல்லாம் 8%, நடுவில் 13%, 14% வரைக்கும் இறங்குச்சு. அது மாதிரி நிறைய எக்ஸ்போர்ட் ஓரியன்ட் யூஎஸ் நம்பி இருக்கக்கூடிய இது அவந்தி ஃபீட்ஸ், இந்த மாதிரி நிறுவனங்களுடைய பங்குகள் கணிசமான இறக்கத்தை சந்திச்சிருக்கு. என்ன காரணம்னா, ஒண்ணு அந்த ரஷ்யன் ஆயில் ஷிப், அது ரஷ்யன் பிளாக் இருந்த ஷிப்புங்கிறாங்க. அது ஆயில் ரஷ்யன் இருந்தா அது என்ன பண்ண முடியாது. 2 நாடுகளுக்கே இருக்கக்கூடிய டீல். அதை போய் இறங்கி பிடிச்சிருக்காங்க. கேட்டா வெனிசுவேலா கனெக்ஷன் இருக்குங்கிறாங்க. அமெரிக்கா அந்த மாதிரி பண்ணிருக்குது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, இந்த ரஷ்யன் ஆயில் ஆக்ட் இப்ப அது ஒரு ஸ்டேஜா கடந்து போய்கிட்டு இருக்கு. இனிஷியல் அப்ரூவல், அடுத்து செனட் அப்ரூவல், ஒன்னொன்னா போகுது. இப்போ ட்ரம்ப் அதுக்கு தன்னுடைய முழு ஹோல் ஹார்ட்டட் சப்போர்ட் சொல்லியிருக்காரு. அது இம்ப்ளிமெண்ட் ஆனா ரஷ்யாவிடம் இருந்து எண்ணெயோ அல்லது கச்சா எண்ணெயோ அல்லது யுரேனியம் போன்ற பொருட்களை அதிகம் வாங்கக்கூடிய நாடுகளுக்கு அவர்கள் மீது இந்த நடவடிக்கை பாயும். 500% வரை வரி போடுவதற்கு பிரசிடென்ட்டுக்கு அனுமதி உண்டு. இன்ஃபேக்ட் பிரசிடென்ட் மஸ்ட் டாக்ஸ் அப்படிங்கிற வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்தப்பட்டிருக்கு அதுல. ஓகே, அதோட இல்ல, அதுல ரொம்ப முக்கியமா இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, அந்த ஆக்ட் பாஸ் ஆனிச்சுன்னா தட் கிவ்ஸ் பவர், வெரி சர்ப்ரைசிங், தட் கிவ்ஸ் பவர். என்னன்னா, என்ன பவர் கொடுக்குது அமெரிக்க அதிபருக்குன்னா, ரஷ்ய அதிபரை கைது செய்வதற்கு, அவருடைய சொத்துக்களை முடக்குவதற்கு, இதுக்கெல்லாம் அவருக்கு பவர் கொடுக்கறதா எல்லாம் போகுது. ரொம்ப பயங்கரமா இருக்குது அந்த ஆக்டினுடைய செய்திகள்ல வந்திருக்கிறத பார்த்தா. அந்த ஆக்டினுடைய அந்த ஒரிஜினல் நான் பார்க்கல. நான் செய்தித்தாள்களில் வர்றதை வச்சுதான் சொல்றேன். எதை பண்ணாலும் சட்டபூர்வமா பண்ணுவோம்னு நினைக்கிறார் போல இருக்கு சார் ட்ரம்ப். ஆமா, நீங்க சொன்னீங்கல்ல, வெனிசுவேலால சட்டத்துக்கு விரோதமா அந்த ஒரு நாட்டுக்குள்ள புகுந்து அங்க அரெஸ்ட் பண்ணிட்டு வந்திருக்காங்க. இப்ப சட்டத்தையே அப்படி பாஸ் பண்ணிட்டா இந்த பிரச்சனை வராதுன்னு நினைச்சாரா என்னன்னு தெரியல. இதெல்லாம் ரொம்ப ஒரு வினோதமான, ஒரு வித்தியாசமான ஒரு சூழலை நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறது இருக்கு. பதட்டம் தனியும்னு பார்த்தா, பதட்டம் ஒவ்வொரு நாளும் நம்ம தொடர்ந்து பதட்டத்துல வச்சிருக்கதே ஒரு பழக்கமா இப்ப இருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம். இன்னும் அடுத்த 3 வருஷத்துக்கு இப்படிதான் இருக்கும் போல இருக்கே சார். அப்படிதான் ஐ திங்க் நம்மளை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும், திடப்படுத்திக் கொள்ள வேண்டும். இன்னைக்கு பாருங்க, சென்செக்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா 4 பங்குகள் மட்டும்தான் சென்செக்ஸ்ல இருக்க 30 பங்குகள்ல விலையேற்ற பங்குகள். பாக்கி 26 பங்குகளும் இன்னைக்கு விலை இறக்கத்துல தான் முடிவடைஞ்சிருக்கு. குறிப்பா தகவல் தொழில்நுட்பத்துறை சார்ந்த பங்குகள், டெக் மஹிந்திரா, டிசிஎஸ், அதே மாதிரி ஹெச்சிஎல் டெக், இன்ஃபோசிஸ், இது எல்லாமே இன்னைக்கு இறங்கி இருக்கு. அடுத்தது மெட்டல் ஸ்டாக் எடுத்துக்கிட்டா டாடா ஸ்டீல், ஹிண்டால்கோ, நிப்டி குறியீட்டுல இருக்குது ஹிண்டால்கோ இறங்கி இருக்கு. நிப்டி எடுத்துக்கிட்டோம்னா இன்னைக்கு அங்கேயுமே 4 பங்கு மட்டும் தான் ஏறி இருக்கு. 45 பங்குகள் விலை இறக்கத்துல, ஒரு பங்கு பக்கவாட்டு நகர்தல். அட்வான்ஸ் டிக்ளைன் பாருங்க, அட்வான்ஸை விட டிக்ளைன் 5 மடங்கு அதிகமா இருக்கு.
52 வார உச்சத்தை விட 52 வார லோ தொட்ட பங்குகளுடைய எண்ணிக்கை 4 மடங்கு அதிகமா இருக்கு. அப்பர் சர்க்கியூட் தொட்ட பங்குகளை விட லோயர் சர்க்கியூட் தொட்ட பங்குகளுடைய எண்ணிக்கை 2 மடங்கு இருக்கு அதிகமா. அது போக செக்டார்னு எடுத்தாலுமே எல்லா செக்டாருமே இன்னைக்கு டவுன். அதுல அதிகமா மெட்டல் செக்டார் தான் 3% மேல இறங்கி இருக்கு. பட் எல்லா செக்டாரும் டவுன். அதோட இல்ல நிப்டி 100, 200, 500 அந்த பரந்த குறியீடுகளுமே 1% மேல இறங்கி இருக்கு. கணிசமான இறக்கம். நேற்று முந்தா நாள்லாம் கடந்த 3 நாட்கள் இறக்கத்துல இருந்தது ஒரு சைன் ஆஃப் வீக்னஸ், பட் நாட் அ ஃபால். இன்னைக்கு ஒரு ஃபால் அப்படிங்கிற அளவுக்கு என்ன ஸ்மால் கேப் 100, மிட் கேப் 50, மிட் கேப் 100 அதுவுமே இறங்கி இருக்கு. 2% வரைக்கும் இறங்கி இருக்கு ஸ்மால் கேப் 100லாம். சோ சிக்னிபிகன்ட் ஃபால், வெரி வெல் ப்ரொனவுன்ஸ்டு ஃபால் அப்படின்னு தான் நம்ம இதுல சொல்லணும். சார் இப்படியே போச்சுன்னா பியர் மார்க்கெட் வர வாய்ப்பு இருக்குங்களா வரும் வாரத்துல? இன்னும் அதை நோக்கி நம்ம செல்லல. ஏன்னா இந்த சப்போர்ட் லெவல் 25,800 இன்னைக்கு பிரீச் பண்ணல. ஓகே, அந்த 25,800 அடுத்து 25,600 ஸ்ட்ராங் சப்போர்ட். அது ரெண்டையும் பிரீச் ஆனாதான் நம்ம அடுத்த கட்ட ஒரு நகர்வை நோக்கி போறோம். பேர் மார்க்கெட் சொல்ல மாட்டேன். இந்த ரேஞ்ச் ஓவர், அடுத்த ரேஞ்சுக்கு போகும். நெக்ஸ்ட் ரேஞ்ச் 24,800 to 25,400 அந்த ரேஞ்சுக்கு போறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். சோ பார்க்கலாம் நாளைக்கு நாளான்னைக்கு எப்படி இருக்குன்னு. பட் நாளைக்கு ஏன்னா சில முக்கியமான தகவல்கள் எல்லாம் வர இருக்கு. நாளைக்கு ஆம்பி டேட்டா வரும், டிசம்பர் மாதத்திற்கான ஆம்பி டேட்டா. அது போக மத்திய ரிசர்வ் வங்கி அப்கோர்ஸ் அது பங்குச்சந்தை முடிவடைந்த பிறகுதான் ஆல் ப்ராபபிலிட்டிஸ் வெளிவரும். அதுல டெபாசிட் growth எப்படி இருக்கு, வங்கிகளுடைய வைப்பு நிதி வளர்ச்சி, அதே மாதிரி கடன் கொடுத்திருக்காங்க அது அந்த வளர்ச்சி எவ்வளவு இருக்கு, அந்நிய செலாவணி கையிருப்பு, இந்த மாதிரியான விவரங்கள் எல்லாம் மத்திய ரிசர்வ் வங்கி வெளியிடும். சோ இந்த பணவீக்கம் குறித்த புள்ளி விவரங்கள் எல்லாமே நிறைய இருக்கு. அடுத்த வாரம் துவங்கி காலாண்டு முடிவுகள் நிறைய வெளிவர இருக்கிறது. கொஞ்சம் சிக்னிபிகண்டான ஒரு வீக் அல்லது 10 days நோக்கி போய்கிட்டு இருக்கோம். அடுத்த திங்கள் துவங்கி அடுத்த வாரம் ரொம்ப குரூஷியலான வாரம், அதுக்கு அடுத்த வாரம் ரொம்ப குரூஷியலான ஒரு வாரம் இந்த காலாண்டை பொறுத்த வரைக்கும். ஓகே, தை பிறந்தாலும் வழிபிறக்கும் நம்மளும் நம்புவோம் சார். நம்ம வாழ்க்கை. எஸ் சார். இறங்கிட்டு இருக்க மார்க்கெட்ல எப்பயுமே நீங்க சொல்லுவீங்க அதுதான் ஒரு சிறந்த வாய்ப்பு அப்படின்னு. இந்த மார்க்கெட்டை நம்ம வாய்ப்பா பயன்படுத்தலாமா சார், இல்ல கொஞ்சம் பொறுத்திருந்து கவனிக்கலாமா சார்? பிராடர் மார்க்கெட்னு பார்த்தா அந்த அளவுக்கு பெரிய வீக்னஸ்னு சொல்ல மாட்டேன். ஒரு 7-8 மாதங்களுக்கு முன்பு நம்ம இருந்ததை விட இன்னமும் 10% ஏற்றத்துல இருக்கு பிராடர் மார்க்கெட். சந்தை குறியீடுன்னு எடுத்துக்கிட்டோம்னா நிப்டியோ சென்செக்ஸோ மார்ச் மாதம் இருந்ததை விட ஏப்ரல் மாதம் இருந்ததை விட 10% மேல இன்னைக்கு ஏற்றத்துல இருக்கு. சோ அப்ப அப்படி ஒண்ணும் பெருசா ஏறினது இறங்கி இருக்கு, அவ்வளவுதான். அது ஒரு கரெக்ஷன், அப்படிதான் நான் பாக்குறேன் தவிர. ஆனால் இன்னைக்கு இறங்கிட்டது ஒரு அக்ராஸ் த போர்டு இருக்கிறதுனால ஒரு சிக்னிபிகண்டா இருக்கு. இந்த வீழ்ச்சி நாளை மட்டுமல்ல திங்களும் தொடருமானால், திங்கள் முடிவு சந்தை முடிவு தொடருமானால் நம்ம அடுத்த கட்ட நகர்வை நோக்கி போவோம். அடுத்த ரேஞ்சுக்கு போவோம். அப்ப கூட பேர் மார்க்கெட்னு சொல்ல மாட்டேன். பேர் மார்க்கெட்னா நம்ம மார்ச் மாதம் அளவுக்கு போகணும், அது கீழே போனாதான் பேர் மார்க்கெட்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு போகாதுன்னு நான் நம்புறேன். இன்னைக்கு பெல் 10% டவுன், அதுக்கு ஏதாவது ரீசன் இருக்குங்களா? லோயர் சர்க்யூட்டை ஹிட் பண்ணிச்சு. சீமென்ஸ் கூட விழுந்தது. சீமென்ஸ் ஷேர் கூட இன்னைக்கு 4% கிட்ட இறங்குது. அதே மாதிரி லார்சன் & டியூப்ரோ, ஏபிபி, அதே மாதிரி எல்லாமே விழுந்துச்சு. என்னன்னா ஒண்ணு இப்ப அரசாங்கம், ரயில்வே உள்ளிட்ட துறைகள் கான்ட்ராக்டுக்கு பிட் பண்றதுக்கு சைனீஸ் ஃபார்ம்ஸ் அவங்க மேல சில கர்ப்ஸ் இருந்தது, தடைகள் இருந்தது அல்லது சில சிக்கல்கள் இருந்தது. அதை ரிமூவ் பண்ணலாம். ஏன்னா இந்த டேரிஃப் வேற ஒரு டைரக்ஷன்ல போய்கிட்டு இருக்கும் பொழுது எல்லாருமே நம்ம எதிரியா இருந்தா என்ன பண்றது, எதிரிக்கு எதிரி நண்பன் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒண்ணு பண்ணலாங்க ஒரு இருக்கலாம் அரசு சார்பில். அந்த மாதிரியான செய்திகள் வெளியானது. அதனால அவர்கள் போட்டியோடு பங்கு பெறும் பொழுது அந்த தடைகள் நீக்கப்பட்டு அவங்களுக்கு சுலபமாக்கப்பட்ட அப்ப அவர்களோடு ஒரு போட்டி போட முடியுமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் எப்போதுமே பொதுவாக இருக்கும். அதன் அடிப்படையில் இருக்கலாம்னு நினைக்கிறேன். BHEL இன்னைக்கு ஒரு 10% கிட்ட அந்த பங்கினுடைய விலை 300 ரூபாய்க்கு மேல நேற்று இருந்தது. இன்னைக்கு 271, 32 ரூபாய் கிட்ட இன்னைக்கு இறங்கி இருக்குது. LNT அந்த மாதிரி மற்ற ஒரு சில பங்குகள், இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அந்த எலக்ட்ரிக்கல் பாய்லர்ஸ் அல்லது அந்த இன்ஜினியரிங் டிவிஷன், அந்த மாதிரி உள்ள நிறுவனங்கள் எல்லாமே இன்னைக்கு கொஞ்சம் இறக்கத்துல இருந்தது நம்ம பார்க்க முடிந்தது. சர்வதேச மார்க்கெட் எப்படி சார் இருக்கு? இன்டர்நேஷனல் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்லைட் வீக்னஸ் இருந்ததை நான் பார்த்தேன். பெரிய ஒரு சிக்னிபிகண்டான வீக்னஸ்ங்கிறது இல்ல. இந்த ரஷ்யன் ஆயில் டேங்கரை கேப்சர் பண்ணது, ரஷ்யன் ஆயில் ஆக்ட், இதனுடைய முழு இம்பாக்ட் இன்னும் சர்வதேச சந்தையில பிரதிபலிக்க ஆரம்பிக்கலன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, கிரீன்லாந்து பிரச்சனை தான் போய்கிட்டு இருக்கு. ஆமா, அது ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு. ஆமா. கமாடிட்டி மார்க்கெட் எப்படி சார் இருக்கு? ஒன்னும் மேஜர் சேஞ்சஸ் இல்ல, எக்ஸப்ட் சம் வீக்னஸ் இன் சம் ஆஃப் த கமாடிட்டிஸ். வெள்ளியை பொறுத்த வரைக்கும் ஒரு 3% இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல ஏறினது இறங்கி இருக்கு. $75 அருகாமையில் இருக்கு, 76 கீழே வந்திருக்கு. காப்பருமே அதே மாதிரி $6 மேல போனது. இன்னைக்கு $5.80 ஒரு சின்ன வீக்னஸ். கச்சா எண்ணெய் 1% ஏறி இருக்கு, பட் ரேஞ்ச் பவுண்டு தான், 56 அப்படிங்கிற அளவுல தான் இருக்கு. தங்கமுமே ரேஞ்ச் பவுண்டு தான். MCX சந்தையிலுமே அந்த சில்வர் ஒரு 3% இறங்கி இருக்குது. அது ஏற்றத்தில் ஒரு இறக்கம், அப்படித்தான் நான் பாக்குறேன். மார்ச் மாத ஒப்பந்தம் பாத்தீங்கன்னா
முன்பேரவணியத்துல 2,42,500. தங்கம் வந்து பிப்ரவரி மாத ஒப்பந்தம் 1,37,000. காப்பர் வந்து 1,300க்கு மேல இருந்ததை பார்த்தோம் இந்த வார துவக்கத்துல. அது கணிசமாக இறங்கி இருக்கு, 1,280 நோக்கி போகிறது. 2% மேல இன்னைக்கு வீழ்ச்சி. ஒரு ப்ராஃபிட் புக்கிங் தொடர்ந்து வர ஆரம்பிச்சிருக்கதை காட்டுகிறது. ஜிங்க் இறங்கி இருக்கு, லெட் இறங்கி இருக்கு அப்படிங்கறத பாக்குறோம். சோ கமாடிட்டிஸ்ல குரூட தவிர எல்லாமே இன்னைக்கு இறங்கி இருக்கு. கரன்சி சார், கரன்சியில பெரிய சேஞ்சஸ் எதுவும் இல்லை. 90.10, 90.15 அப்படித்தான் இருக்குது டாலர். மேஜர் சேஞ்சஸ் இல்ல மற்ற கரன்சியில. ஸ்லைட் வீக்னஸ் இருக்கு ருப்பியை பொறுத்த வரைக்கும். ஓகேங்க சார். சார் ரொம்ப நன்றி சார், டீடெயிலா பல விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. தேங்க்யூ சார். நன்றி. உங்களின் டெய்லி கிளீனிங் ப்ராசஸ ஈஸியாவும் ஃப்ரெஷ்ஷாவும் மாற்ற பெஸ்ட் சாய்ஸ் 50 ஆண்டு கால அனுபவம் பெற்ற பைசன் டாய்லெட் கிளீனர். பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி, அதே சமயம் பிரீமியம் குவாலிட்டி என டபுள் சேலஞ்ச். மேலும் விவரங்களுக்கு 9514 333 999.